நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் மிஷினை ஃப்ராட் பண்ணிடுவாங்க, ஹேக் பண்ணிடுவாங்கங்கிற அச்சம் எல்லா பெரும்பாலான எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது. ஏனென்று சொன்னால், முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த சிஸ்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளால் ஒரே மாநிலம் ஒரே தேர்தல் நடத்த முடியுமா? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற சிஸ்டம் நிச்சயமாக சரி வராது. அது ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் இருக்கும். அதனால் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக மக்கள் ஒரு தவறான மனிதரிடம் இந்த ஆட்சியை நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் பதவியை நம்ம ஒப்படைச்சிட்டோமோங்கிற அந்த எண்ணம் நிச்சயமாக மக்களுக்கு ஏற்படும். மக்கள் மத்தியிலே பிரச்சாரமாக கொண்டு போகக்கூடிய சூழல் உருவாகும் என்று சொன்னால் மிகப்பெரிய புரட்சி இந்தியாவில் நிச்சயமாக வெடிக்கும். இப்போ நம்ம இந்த சட்டம் குறித்து பார்க்கும்பொழுது இது பாஜகவுக்கான ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி இதை ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்குறோம். இதையே நம்ம அப்படி பார்க்கணும், மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கான சட்டமாகவும் இது மாறலாம்ல. நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து இவிஎம் மிஷின் மூலமாக ஹேக் பண்ணி அவங்களே முழுமையாக வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி நாளைக்கு அதிபர் முறையை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யுது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியும் மிகவும் ஆபத்தானது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் ஆருண் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதாவை இன்னைக்கு தாக்கல் பண்ண போறாங்க. இந்த மசோதா குறித்து நிறைய பேருக்கு தெரியல. ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம நேயர்களுக்காக விளக்குறீங்க சார்? இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல் முதல்ல சாத்தியமா என்னங்கிறத முதல்ல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நம்ம பல்வேறு நாடுகளில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தாலும் கூட நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல்வேறு சந்தேகங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பிக்கிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம அந்த ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, அந்த ஓட்டிங் மிஷின்லேயே நிறையா நம்ம ஃப்ராட் பண்ண முடியுங்கிறத பல்வேறு தருணங்களில் சொல்லி வந்துக்கிறாங்க. இந்த இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம், அதில் மாறுதல்கள் செய்யலான்னு சொல்லி நிறையா சில நேரங்களில் ப்ரூஃப் பண்ணி கூட பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மீண்டும் வாக்குச்சீட்டு அந்த முறைக்கு கொண்டு வரணும், எலக்ட்ரிக் மிஷின்லேருந்து வெளியாகணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையை வச்சு வலுவாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவிலலாம் இப்போ அந்த தேர்தல் நடக்குதுன்னு சொன்னால் அவங்கெல்லாம் வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒரே தேர்தலாக இருந்தாலும் கூட முழுவதுமாக அது வாக்குச்சீட்டு தான் அது எண்ணப்படுது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு நீண்ட நாட்களுக்கு அதை எண்ணுறாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் அங்கே இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டிங் மிஷினை ஃப்ராட் பண்ணிடுவாங்க, ஹேக் பண்ணிடுவாங்கங்கிற அச்சம் எல்லா பெரும்பாலான எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது. ஏனென்று சொன்னால், இன்னைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரு நியாயமான நேர்மையான சரியான அரசாங்கமாக யாரும் மதிப்பிடலை. அதாவது ஒரு இந்த அரசாங்கம் நியாயமாக நடந்து கொள்ளும், ஒரே தேர்தலாக இருந்தாலும் கூட தோல்வியை தருவனா டீசெண்டாக வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கும் வரலை. இவங்க அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்தை முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றா அப்படிங்கிறது தான் பெரும்பாலான எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற அந்த மசோதாவை அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான முறையில் அதை எதிர்த்து வர்றாங்க, எதிர்க்கிற பாராளுமன்றத்தில் எதிர்க்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால், முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த சிஸ்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளால் ஒரே மாநிலம் ஒரே தேர்தல் நடத்த முடியுமா? நம்ம சமீபத்தில் நடந்த நீங்கள் எல்லா தேர்தலும் நீங்கள் எடுத்து கவனிச்சிங்கன்னு சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் 2-3 கட்ட தேர்தல், ஒவ்வொரு காஷ்மீரில் 2 கட்ட தேர்தல், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட குறைந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய குறைந்த அளவிலான ஒரு மாநில எல்லைகளுக்கு உட்பட்ட ஒரு பகுதிகளில் நடத்துறது கூட நம்ம அதை 3 கட்டமா 2 கட்டமா நம்ம தேர்தல் நடத்துகிறோம். ஏன் நடத்துகிறோம்னு சொன்னால், பாதுகாப்பு, அதுக்கு தகுந்தாற் போல் நமக்கு போலீஸ் பணியாட்கள், போலீஸ் எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்துறதுங்கிற சிக்கல்லாம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அப்படி நடத்தக்கூடிய அந்த இதுக்கு இவ்வளவு பெரிய சிரமம் நம்ம ஏற்படும் பொழுது நாடு முழுவதும் அந்த தேர்தலை எப்படி நம்ம ஒரே இதில் கொண்டு வர முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் இன்னைக்கு அரசாங்கத்தை அரசு பணியாளர்கள் இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபடுறாங்க. அரசு பணியாளர்கள் ஈடுபடும் பொழுது குறைஞ்சபட்சம்
ஒரு அரசு சார்ந்து அவங்க வந்து இயங்குவாங்க. ஒருவேளை இவங்க வந்து இந்த பணியாளர்களை எல்லாம் நாளைக்கு தனியார்கிட்ட கொடுத்து ஏஜென்சிகிட்ட கொடுத்து இந்த தேர்தலை நடத்தக்கூடிய சூழல் உருவாச்சுன்னு சொன்னா அவங்களெல்லாம் யாருக்காக செயல்படுவாங்க, எப்படியெல்லாம் இந்த தேர்தல் நடத்தப்படுங்கிற கேள்விகள் நிறைய இருக்குது. அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற சிஸ்டம் நிச்சயமாக சரி வராது. அது வந்து ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் இருக்கும். அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு ஒரு திட்டமாகத்தான் இது இருக்குன்னு சொல்லி நாங்கள் மனிதநேய ஜனநாயக கட்சி நம்புகிறது. இப்போ நீங்க வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டீங்க. சில பேர் வந்து இந்த ஒரு மசோதாக்கு ஆதரவு தெரிவிச்சும் சில கருத்துக்களை சொல்றாங்க சார். அந்த சூழ்நிலைகள் வரும்போது அவங்களை எதிர்ப்பாங்க. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லதுன்னு பாக்குற விஷயம் என்ன இந்த மசோதால? பொதுவா நல்லது எதை சொல்றாங்கன்னு சொன்னா நம்முடைய செலவுகள் குறையும் சொல்றாங்க. செலவினங்கள் தனித்தனியா நடத்தும் பொழுது செலவினங்கள் குறையும் சொல்றாங்க. ஒரு செலவுக்காக நம்ம வந்து பொருளாதாரத்திற்காக நம்ம வந்து தேர்தலை அப்படி நடத்தணும்னு சொன்னா ஜனநாயகமே வீணா போயிடும். உதாரணமாக 2024 இப்ப பார்லிமெண்ட் முடிஞ்சிச்சு. 2029 பாராளுமன்றம் நடக்கும் பொழுது எல்லாம் ஒரே தேர்தல் வைக்கும் பொழுது அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சில மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்திருக்கும். இப்ப சமீபத்துல இப்ப உத்தரப்பிரதேச தேர்தல் நடந்துச்சு. அவங்களுக்கு அடுத்த தேர்தல் முடிஞ்சு அங்கிட்டு ஒரு வருஷம் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் தான் ஆகியிருக்கும். பல மாநிலங்களுக்கு வந்து அவங்க வந்து தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் அந்த கட்டத்துல அவங்களுடைய ஆட்சியை முழுமை பெறாம 2 வருஷத்துல மீண்டும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அல்லது ஆதரவு எதிர்ப்பின் காரணமாக ஒரு ஆட்சி 2 வருஷத்துல 2.5 வருஷத்துல கலைஞ்சிருது. அப்ப மீண்டும் அவங்களுக்கு எப்படி தேர்தல் நடத்துறது? மீண்டும் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரை அவங்க வெயிட் பண்ணணுமா? அந்த 2-2.5 ஆண்டு காலம் ஆட்சி யாரு தலைமையின் கீழே நடக்கும்? பல்வேறு கேள்விகள் நிறைய அதுல இருக்குது. ஒரு செலவினத்தை குறைப்பதற்காக நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கட்டமைப்பு வந்து சீர்குலைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. இது சில கட்சிகள் இதை வந்து ஆதரிக்கிறாங்க. உதாரணமா திமுக இப்ப எதிர்க்குது. முதல்ல கலைஞர் ஆதரிச்சார். கலைஞர் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல கூட எழுதியிருக்காரு, இந்த தேர்தலை வந்து ஒரே நாடு முழுவதும் ஒரே தேர்தலாக இருந்தா நல்லதுன்னு சொல்லி நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே அவர் வந்து குறிப்பிடுறாரு. தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னைக்கு வந்து திமுக மாற்றி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக ஒரு ஆதரவு நிலையில இருக்கிறாங்க. இதனுடைய இந்த இந்த தீமைகள் எல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னா நிச்சயமா அதிமுகவும் ஒரு காலத்துல எதிர்க்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இது குறித்து அரசியல் புரசலா பேசும் பொழுதே வந்து எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு மசோதாவுமே வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எதிர்கட்சிகளால இதை ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க பேச ஆரம்பிச்சு மசோதா வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த திட்டமும் வந்து பூர்த்தி ஆகிரும் போலே அப்படின்ற ஒரு அச்சம் நம்மளுக்கு வருதுங்களா சார்? ஆமா, நிச்சயமா. என்னன்னு சொன்னா ஜனநாயக கட்டமைப்பு அப்படி இருக்குது. பொதுவாக என்னன்னு சொன்னா ஜனநாயகத்துல பெரும்பான்மை முடிவுகள் தான் நாட்டில் வந்து அங்கீகரிக்கப்படும். அப்படி இருக்கும்பொழுது நியாயமான சில முடிவுகள் இந்த நேரத்தில் தவறி விடுறது இயற்கை. ஆனால் நம்ம வந்து ஒரு தவறான ஆட்சியை கொண்டு வந்து விட்டோமோ என்று நிச்சயமாக மக்கள் சிந்திப்பார்கள். இந்த மாதிரி ஒரு சட்டம் நிறைவேறி அதனால் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு தவறான மனிதரிடம் இந்த ஆட்சியை நம்ம வந்து இந்தியாவினுடைய பிரதமர் பதவியை நம்ம ஒப்படைச்சிட்டோமோங்கிற அந்த எண்ணம் நிச்சயமாக மக்களுக்கு ஏற்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த முறைகேடுகள் நான் சொல்லக்கூடிய அந்த ஜனநாயக கட்டமைப்பை மீறக்கூடிய வாய்ப்புகள் செயல்பாடுகள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக வெளிப்படும் என்று சொன்னால் அதில் மக்கள் மத்தியிலே பிரச்சாரமாக கொண்டு போகக்கூடிய சூழல் உருவாகும் என்று சொன்னால் மிகப்பெரிய புரட்சி இந்தியாவில் நிச்சயமாக வெடிக்கும். இப்போ எப்படி நம்ம பக்கத்து நாடுகள் எல்லாம் பார்க்குறோமோ, பங்களாதேஷ் எல்லா நாடுகளையும் பார்க்குறோமோ, இந்த இலங்கையில் பார்த்தோம், இந்த மாதிரி பார்க்கும் அதே போல் இந்தியாவிலும் ஒரு புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு மீண்டும் ஜனநாயக கட்டமைப்பு வலுவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ இந்த சிஸ்டம் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் மக்களுக்கு அப்படி ஒரு நெருடல் வரும் பொழுது மறுபடியும் நம்ம வந்து மீண்டும் ஜனநாயக அந்த முறையை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது நிச்சயமா இருக்குது. நான் ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு விரும்பக்கூடிய மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நம்ம வந்து அமல்படுத்தி வச்சிருக்கிறோம். அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்ந்துச்சுன்னு சொன்னா ஜனநாயகத்தை நோக்கி நகர்வதற்கான அதை திருப்புவதற்கான எல்லா வேலைகளும் நிச்சயமாக மக்கள் ஈடுபடுவார்கள். இப்போ நம்ம இந்த சட்டம் குறித்து பார்க்கும் பொழுது இது பாஜகவுக்கான ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி இதை ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறோம். இதையே நம்ம அப்படி பார்க்கணும். மற்ற கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கான சட்டமாகவும் இது மாறலாம்ல. அப்படி அது என்னன்னு சொன்னா சரியாக நேர்மையாக நடத்த முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். ஒரு ஆட்சியை ஒரு இந்த நாட்டில் இப்போதைக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா. நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து
இவிஎம் மிஷின் மூலமாக ஹேக் பண்ணி அவங்களே முழுமையாக வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி நாளைக்கு அதிபர் முறையை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யறது? அந்த மாதிரி ஒரு சூழல்கள் எல்லாம் நிச்சயமாக ஏற்படுவதற்கான ஒரு அச்சம் எதிர்க்கட்சிகள்கிட்ட இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த இவிஎம் எல்லாத்தையுமே எதிர்க்கிறதுக்கான காரணம் அதுதான். இந்தியாவை ஆளும் ஒரு முதன்மை பிரதமராகவும் அதிபராகவும் பாஜகவை சேர்ந்தவர்களே இருக்க வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பாஜக போடக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்ல நிச்சயமா இது வந்து அவங்களுக்கு வந்து 100 ஆண்டு திட்டம் இது. இன்னைக்கு நேற்று அவங்க வந்து நான் நேற்று சிந்திச்சு இன்னைக்கு செயல்படுத்தலை. 100 வருடமாக அவர்கள் சிந்தித்து இந்த நாட்டை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவங்க வந்து பிளான் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஆர்எஸ்எஸ் என்னைக்கு 1925 தொடங்கினாங்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 100 ஆண்டு திட்டம் போட்டு அவங்க அந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்க வந்து அந்த அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதை செயல்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம். எதிர்ப்பு வரும் பொழுது கொஞ்சம் விலகுவாங்க, மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவாங்க. அவங்க காலம் முழு அவங்களுக்கு என்ன அஜெண்டான்னு சொன்னா இந்த நாடை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே கொள்கை ஒரே சட்டம் அப்படி கொண்டு வர்றது அவங்களுடைய நோக்கம். அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. மிகவும் ஆபத்தானவர்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியும் மிகவும் ஆபத்தானது. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.